நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலையில உங்களை வாழ்த்துறோம், பிளஸ் பண்றோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி இந்த புதன்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான கரங்கள் உங்களோடு கூட இருக்கும். உங்களை வாழ வைக்க, உங்களுடைய வாழ்க்கையிலே சகலவிதமான நன்மைகளை வருஷிக்க செய்ய ஆண்டவருடைய அற்புத கரங்கள் இந்த காலையிலே உங்களை தழுவி கொண்டிருக்கிறது. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்ப இந்த வார்த்தை நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது உங்க கையில என்ன இருக்கு, உங்க பையில என்ன இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒருவேளை உங்க விரல்களிலே ஒரு மோதிரம் இருக்கலாம், கையில வாட்ச் இருக்கலாம், பேக்கெட்ல கொஞ்சம் நீங்க கேஷ் கூட வச்சிருக்கலாம், ஏதோ ஒரு உச்சிதமான பொருள் உங்ககிட்ட இருக்கலாம். இப்ப பாருங்களேன், நீங்க இன்னைக்கு சந்திக்கக்கூடிய நபர்களிடத்துல இந்த உடைமைகளை நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உங்க மோதிரத்தை நீங்க கொடுக்குறீங்க, இல்ல இங்க வாட்சை நீங்க கொடுக்குறீங்க, உங்க பேக்கை நீங்க கொடுக்குறீங்க, இல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேஷை நீங்க கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு பொருளை நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். திரும்பி வருமா என்பது கேள்விக்குறிதான். நீங்க அன்பா கொடுக்குறீங்களோ அல்லது திரும்பி வரும்னு எதிர்பார்த்து கொடுக்குறீங்களோ, எப்படியே நீங்க கொடுத்து பாருங்களேன். நீங்க கொடுக்கக்கூடிய பொருள் திரும்பி வருமா என்பது உறுதியா சொல்லவே முடியாது. வரும், வரலாம், வராமலும் போகலாம். ஆனா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க கையில வெறும் பொருள் மட்டும் இல்லைங்க. உங்ககிட்ட வெறும் நகைகளோ பணங்களோ ஏதோ ஒரு விலை உயர்ந்த மொபைல் போனோ ஒரு பேக்கோ அது மட்டும் இல்லைங்க. நல்லா கொஞ்சம் ஆழமா உள்வாங்கி பாருங்க, கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. இந்த பொருளை கடந்த அநேக உயர்ந்த குணங்கள் உங்ககிட்ட இருக்குங்க. மன்னிப்பு உங்ககிட்ட இருக்குங்க, கருணை உங்ககிட்ட இருக்குங்க, பெரிய மனசு உங்ககிட்ட இருக்குங்க, பிறரிடத்திலே காண்பிக்கக்கூடிய பாசம் உங்ககிட்ட இருக்குங்க, சிநேக அன்பு உங்ககிட்ட இருக்குங்க, பிறரை மன்னிக்கக்கூடிய தயவு உங்ககிட்ட இருக்குங்க. அப்ப நான் சொல்றேன், நல்ல கவனிங்க என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்க கொடுக்கக்கூடிய மோதிரம் உங்ககிட்ட திரும்பி வருதோ இல்லையோ எனக்கு தெரியாது. வாட்ச் திரும்பி வருதோ இல்லையோ உறுதியா சொல்ல முடியாது. காசு திரும்பி வருதோ இல்லையோ சொல்ல வாய்ப்பில்லை. போன் திரும்பி வருதோ இல்லையோ சொல்ல முடியாது. ஆனா உங்க கிட்ட இருக்கக்கூடிய மன்னிப்பை வாரி வழங்கி பாருங்க, நிச்சயமா பல மடங்கா அது உங்ககிட்ட திரும்பி வரும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய கருணைய, உங்ககிட்ட இருக்கக்கூடிய கனிவான வார்த்தைகளை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேரன்பை, அந்த பாசத்தை, அந்த தயவை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமைகளை, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நீங்க கொடுத்து பாருங்க. நீங்க செயல்படுத்தி பாருங்க. பாசத்தை காட்டி பாருங்க, இரக்கத்தை காட்டி பாருங்க, தயவை காட்டி பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே தவறாம நீங்கள் கொடுக்கக்கூடிய கருணையும் இரக்கமும் உங்ககிட்ட வந்து நிச்சயமா சேருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வண்ணமாய் சொல்லுகின்றார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கத்தை காட்டுங்க பிள்ளைகளே. பார்க்கக்கூடிய பிராணிகளிடத்திலே, மனிதர்களிடத்துல, நண்பர்களிடத்துல, அறிந்தவர்களிடத்துல, அறிமுகமானவரிடத்துல, போகிற இடத்துலலாம் கருணையை விதைச்சுக்கிட்டே போங்க. போகிற இடத்துலலாம் இரக்கத்தை விதைச்சுக்கிட்டே போங்க. சந்திக்க கூடிய ஒவ்வொரு நபர்கிட்டையும் அன்பா பாசமா வணக்கத்தை, ஸ்தோத்திரத்தை தெரியப்படுத்துங்க. பண்போடு பாசத்தோடு 4 கருணையான வார்த்தையை பேசுங்க. யாருக்கெல்லாம் மன்னிப்பு கொடுக்க முடியுமோ மன்னிப்பை வாரி வழங்குங்க, தயவை வாரி வழங்குங்க, இரக்கத்தை வாரி இறைங்க, பாசத்தை கண்ட்ரோல் இல்லாம அதை இறைத்து உங்க அன்பை ஷோ பண்ணுங்க, காண்பீங்க, அதை கொடுங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. திரும்பி அது உங்ககிட்ட தான் வரும். நீங்க கொடுக்கிற பணம் வருதோ இல்லையோ, நகை திரும்பி வருதோ இல்லையோ, பொருள் திரும்பி வருதோ இல்லையோ, நான் சொல்றேன், இரக்கம் திரும்பி வரும், கருணை திரும்பி வரும், அன்பின் வாக்குகள் திரும்பி வரும், இரக்கம் திரும்பி வரும். ஆகவே நான் சொல்றேன், மற்றவங்களுக்காக செய்றீங்களோ இல்லையோங்க, உங்களுக்காக தயவு செய்து செய்யுங்க.
ஏன்னா நீங்க தான் நல்லா இருக்க போறீங்க, நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. இன்றைக்கு பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் கடின முகம் உள்ளவர்களாகவும், கருணையே இல்லாமல் பேசக்கூடியவர்களாகவும், சண்டை போடக்கூடிய குணம் உள்ளவர்களாகவும், கோப மனநிலை கொண்டவர்களாகவும், காண்கின்ற எல்லாரிடத்திலையும் கடினமாய் நடந்து கொள்ளக்கூடிய நபர்களை அநேகம் இந்த நாள்ல பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான டெரரான ஒரு தலைமுறை வளரவே கூடாது. படைத்த தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போலவே அவருடைய படைப்புகளும் இரக்கமாய் இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். ஆகவே மற்றவர்களுக்காக நீங்க இரக்கமா இருக்கீங்களோ இல்லையோ, தயவு செய்து உங்களுக்காக, உங்க நன்மைக்காக, உங்க நிம்மதிக்காக, உங்க நல்வாழ்வுக்காக, உங்க குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய மன சமாதானத்துக்காக இரக்கமா இருங்க. நம்ம என்னைக்கு பிறந்தோமோ அன்னைக்கே தீர்ப்பு எழுதப்பட்டு ஆகிவிட்டது. என்ன தெரியுமா? இறக்க போறோம், சாவ போறோம். பிறப்பு என்று ஒன்று இருந்து விட்டால் இறப்பு என்பது வந்தே தான் ஆகும். டைம் எடுக்கும், அவ்வளவுதாங்க. சில பேர் முன்னாடி போலாம், சில பேர் பின்னாடி போலாம். கேட்கக்கூடிய நீங்களா இருந்தாலும் சரி, பேசக்கூடிய நானா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பிறந்த நம் அனைவருக்கும் இறப்பு உண்டு, மரணம் உண்டு. நன்றாக யோசித்து பாருங்கள். இறக்கத்தான் போகிறோம், இறக்கும் வரைக்கும் இரக்கத்தை காண்பிப்போம். ஏன்? இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக. நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த புதன்கிழமை, இந்த 17ஆம் தேதி, இந்த காலையில ஆண்டவருடைய வார்த்தையினாலும் நாமத்தினாலும் உங்க ஒவ்வொருத்தரையும் நான் மனதார வாழ்த்துறேன். உங்க வீட்டை நான் வாழ்த்துறேன், உங்களுடைய குடும்பத்தை நான் வாழ்த்துறேன், உங்கள் பிள்ளைகளை வாழ்த்துறேன். இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய உங்களுடைய நல்வாழ்வு சிறக்க மனதார நான் பிளஸ் பண்றேன், வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கருணையோடு இருங்க, புன்முறுவலோடு இருங்க. கடின முகத்தை வெளிப்படுத்தி உங்களையும் காயப்படுத்தி பிறரையும் காயப்படுத்தி கொள்ளாதீர்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அதிகமான இரக்கத்தை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுக்காக, உங்கள் நல்வாழ்வுக்காக நான் இன்னைக்கு விசேஷமா நான் ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் எம் சாம் சுசிகரன், சிஸ்டர் எச் ஸ்ரீ ரஞ்சனி, சிஸ்டர் டி எப்சி, அது போலவே இன்னைக்கு திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்காக நான் விசேஷமா நான் ஜெபம் பண்ண போறேன். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்திலே வருகின்றோம். இந்த புதன்கிழமை டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய வலக்கரத்தை வைப்பீராக. வல்லமை மிகுந்த தெய்வமே, நன்மைகளை ஏராளமாய் வருஷிக்கக்கூடிய இரக்கத்தின் பிதாவே, கருணையின் தெய்வமே, கருணையின் கடலே, படைத்த தேவனீர் கருணையுள்ளவராய் இருக்கிறீரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறீரே. உம்மால் படைக்கப்பட்ட படைப்புகளாய் இருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் கருணை உள்ளவர்களாக, காருண்யம் உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, அந்த இரக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் திகழ்ந்திருக்கும்படிக்கு தேவனே இந்த காலையிலே சகாயம் செய்வீராக. பரலோக தகப்பனே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய காரிய கடமைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய திட்ட தீர்மானங்களை ஆசீர்வதிப்பீராக. போக்குவரவு கொடுக்கல் வாங்கலை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை பெற வேணும், அடைய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு காரியத்தை நடைமுறைப்படுத்துகிறார்களோ அனைத்திலும் வெற்றி காண செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரம் உள்ள நாமத்தினால உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பொற்கரங்கள் உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருந்து காத்து கரம் பிடித்து நடத்த வேண்டும் என அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற வார்த்தையின்படி இரக்கத்தோடு கருணையோடு உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். தெய்வமே, ஆண்டவரே, இந்த விசேஷமான நாட்களுக்குரிய, ஆண்டுகளுக்குரிய விசேஷித்த ஆசீர்களை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நிறுத்தாமை வர்ஷிக்க பண்ணுவீராக. வேதனைகளே இல்லாத ஆசீர்களை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்வில் வர்ஷிக்க பண்ணுவீராக. உடைய அன்பும் தயவும் கிருபையும் கரமும் காருண்யமும் உடைய பிள்ளைகளை உயர்த்துவதாக வாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமேயானால், என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெற்ற இந்த பாக்கியம், இந்த பயன்
நீங்கள் அறிந்த அறிமுகமான உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் நீங்க அறிமுகப்படுத்துங்க. அப்புறம் என்ன, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.